நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கின்றீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாக இருக்க முடியாது. நீங்க உலகத்துக்கே வெளிச்சம். அதுவும் எப்படி இருக்கணும்? மலை மேல இருக்கக்கூடிய வெளிச்சம். அது யாரும் பார்க்கலாம் சொல்லி மறைச்சிடாங்க. கண்டிப்பா உங்களை நோட் பண்ணுவாங்க, உங்களை பார்த்தே தீருவாங்க. உங்களை வச்சுதான் என்ன மதிப்பு போடுவாங்க. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்கு கீழ் வைப்பதில்லை. எங்க விளக்கு எவனாவது பத்த வச்சு கீழே வந்து போட்டு ஒரு புளி போச்சு அதுல மூடி வச்சிருவானா? அவனுக்காக அறிவு இருக்கா? விளக்குனாலே 4 பேர் வெளிச்சம் தரணும்டா, உம்மத்துனாலே வழிகாட்டணும்டா சொல்றாரு. அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். அடுத்த வார்த்தை சுப்ஹானல்லாஹ். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர்கள் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். யார்? அல்லாஹ்வை பெருமைப்படுத்துறா. இதே குர்ஆன் ஆயத்து ஃபர்ஸ்ட் வந்து யா அய்யுஹல் முத்தஸிர். அந்த வந்தது என்ன? எந்திரி போ, அல்லாஹ் பெருமைப்படுத்து. எப்படி பெருமைப்படுத்துறது? இப்படியே தஸ்பீ இல்ல, இங்க சுப்ஹானல்லாஹ் 100 தடவையா, லா இலாஹ இல்லல்லாஹ் 50 லட்சம் தடவையா? அது சொல்றதுக்கு மலக்கு இருக்கான். அது நீ மைண்ட்